சினிமாவுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஒரு எழுத்தாளனாக ஜெயிக்கணும், வசனகர்த்தாவாக ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய, நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பெயர் பாலகுமாரன். பொண்ணுங்களே இப்படி தாண்டா, அவளுங்களுக்கு எதனால பிடிக்கும் எதனால பிடிக்காதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆம்பளைங்களாம் பாவம்டா. அவ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும், பார்த்துக்கலாம். நாயகன் படத்தில் ஒரு முக்கியமான சீன் சொல்லட்டுமா? உங்களுக்கும் வேல் நாயக்கரை பற்றி தெரியும், எனக்கும் வேல் நாயக்கரை பற்றி தெரியும். அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்றப்ப நீங்கள் என்ன யோசிப்பீங்க? பாலகுமாரன் சொல்லுங்க, நாயக்கர் நல்லவரா கெட்டவரா? ஒரு 10 நிமிஷம் யோசனை பண்ணியிருந்தது. இவர் நல்லவரா கெட்டவரா? நல்லவரா கெட்டவரா? ஆனால் பாலகுமாரன் எப்படி யோசிச்சு அதை என்னவா எழுதியிருக்காருன்னா தெரியலையப்பா, எனக்கு தெரியல சார். நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. இல்ல சார், ரெண்டுமே சொல்ல முடியாது, ரெண்டும் கலந்தவர் அப்படி சொல்லலாமா? அப்படி ஒரு முடிவுக்கு வரலாமா? இல்ல, தெரியல. நாயக்கரை எடை போட முடியாது, இதான் பதில். சினிமாவை நம்புறவங்களுக்கும் சினிமாவில் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிக்கிறவங்களுக்கும் ட்ரேட்மார்க்காக ஒரு ஸ்டோரி சொல்லணும்னா, பூமியில் ஒரு இடத்துல தோண்டினா தங்கம் கிடைக்கும்னு எவனோ ஒருத்தன் சொல்லிட்டான். ரகுவரன் அஜித் குமார் கிட்ட சொல்ற அந்த ஸ்டோரி வந்து சாதாரணமான ஸ்டோரி கிடையாது. இவனும் தோண்ட ஆரம்பிச்சான். கல்லு பாறை எல்லாம் தோண்டி கையெல்லாம் கொப்பளிச்சு. ஊர்ல எல்லாரும் கேட்டாங்க, என்னடா பண்றேன்னு சொன்னான். ஓன்னு சிரிச்சாங்க, கேலி பண்ணாங்க. ஆனா இவன் நம்பிக்கை விடல. அது அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் புக்ல படிச்சு அந்த கதையை ரொம்ப பிடிச்சு போக 1 அடி 2 அடி ஆச்சு, 2 அடி 4 அடி ஆச்சு. இவனும் தோன்றதை விடல, ஊர்ல இருக்கிறவங்க கிண்டல் பண்றதையும் நிறுத்து. 1 அடி 8 அடி தோண்டிட்டான். வெறும் மண்ணு தான் வந்துச்சு, தங்கம் எதுவும் வரல. வெறுப்புல கடப்பாரியை தூக்கி போட்டு போயிட்டான். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்றப்ப அதை வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி, அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணி அதை வந்து டெலிவரி பண்ணாரு. ரொம்ப நாள் கழிச்சு அந்த பக்கமா இன்னொருத்தன் வந்தான். ஊர் ஜனங்க சொன்னாங்க, மறுபடியும் தோண்ட ஆரம்பிச்சான். 8 அடி 9 அடி ஆச்சு, 9 அடி 10 அடி ஆச்சு. தங்குன்னு அந்த கடப்பாறை அந்த தங்கப்பாறையில் இடிச்சு. நீங்க வந்து ஒரு எழுத்தாளன் ஆகணும், ஒரு டைரக்டர் ஆகணும்னா கண்டிப்பா புக்கு படிக்கணும், அது அவசியம் அப்படின்னு சொன்னது வந்து பாலகுமாரன் தான். 8 அடி தோண்டினவனுக்கு இன்னும் 2 அடி தோன்றணும்னு தோணல பத்தியா? ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சீன் கிடைக்கிறப்ப அதுல ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங் சொல்லலாம்ல, அதுக்காக தான் உங்களுக்கு வந்து புக் நாலேஜ் அவசியம் அப்படின்னு சொல்லி பாலகுமாரன் சொல்றாரு. ஸ்ரீதர், தங்கம் கிடைக்கிற வரைக்கும் தோண்டணும், வெற்றி கிடைக்கிற வரைக்கும் போராடணும், அதான் உண்மை. கடைசியா அவர் பண்ண சிறப்பான தரமான சம்பவம் அப்படின்னா புதுப்பேட்டை. ரொம்ப ஆடக்கூடாதுப்பா, ஆடினா தான் கதி. உங்களுக்கு பாலகுமாரன் அவர்களை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய வீடியோவாகவே பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் பாலகுமாரன் த அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த சொன்னீங்கன்னா அதை நம்ம பெரிய வீடியோவாக பண்ணலாம். லூஸ் பையன் போடா.